வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேமுதிக வேட்பாளர் மோகன்ராஜ் சேலம் மன்னாரப்பாளையம் எம் பாலப்பட்டி ஊராட்சியில் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல், மன்னாரப்பாளையம் எம் பாலப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா ஆகியோர் தலைமையில் வாக்கு சேகரித்தனர். இதில் இளைஞரணி துணை செயலாளர் யுவராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சுப்பிரமணி, முருகேசன், குழந்தைவேல், செந்தில்குமார், கோமதி மற்றும் மாணவரணி துணை அமைப்பாளர்கள் கௌதமன், கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வேட்பாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கு திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல், மன்னாரப்பாளையம் எம் பாலப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றார்கள். இதில் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று வேட்பாளர் மோகன்ராஜுக்கு ஆரத்தி எடுத்தும் நெற்றி திலகமிட்டும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அவர்களிடம் தேர்தல் அறிக்கையை கூறி முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய அன்பிற்குரிய தொண்டர்களே, தோழர்களே, நிர்வாகிகளே, எம்பாலப்பட்டி ஊராட்சியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய வேட்பாளர், மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர் அண்ணன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்குகளை அளித்து மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்திலே எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றி தந்திருக்கின்றார். நாங்கள் செய்ய வேண்டிய திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கவில்லை, 5 ஆண்டுகளாக மக்களுக்கு செய்திருக்கின்ற திட்டங்களை சொல்கின்றோம். எண்ணற்ற திட்டங்கள், அதாவது பள்ளியிலே, துவக்க பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அதே போல கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, அதே போல மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், அதே 1000 ரூபாய் அடுத்த ஆண்டு 2000 ரூபாயாக வழங்குகின்ற சின்னம் முரசு சின்னம். மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையோடு பொங்கல் பரிசு 3000 ரூபாய் வழங்கினார். தற்போது 5000 ரூபாய் 3 மாத மகளிர் உரிமை தொகை, அதோடு சேர்ந்து 2000 4000 கிடைக்கும். அதே போல நீங்கள் விடியல் பயண திட்டம், மகளிர் அரசின் நகர பேருந்துகளிலே கட்டணம் இல்லாமல் செல்லக்கூடிய வசதியை தருகின்ற விடியல் பேருந்து திட்டம் தந்தது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அதே போல அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வருங்காலத்தில் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை என்பது 1200 ரூபாய் வழங்கிக் கொண்டிருப்பது ஆட்சி அமைந்தவுடன் 2000 ரூபாயாக வழங்கப்படும். அதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த 1500 ரூபாய் உதவித்தொகை ஆட்சி அமைந்ததும் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஆகவே இந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஆகச்சிறந்த வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் அண்ணன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நேரத்திலே தேர்தல், தமிழ்நாட்டிலே தேர்தல், இந்தியாவிலேயே எந்த ஒரு வஞ்சனைக்குரிய திட்டத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்த தமிழர்கள். அன்பு சகோதரிகளே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அவர்களே, முன்னாள் தலைவர் ராஜா அவர்களே, அதே சேலம் ஒன்றிய கழகத்தின் ரெயின்போ நடராஜன் அவர்களே, முன்னாள் தலைவர் கொட்டப்பநாயகி ராஜா அவர்களே, சிவகுமார் அவர்களே, துணைச் செயலர் செந்தில் அவர்களே, கலைக்கழகத்தினுடைய செயலர் யுவராஜ் அவர்களே, குழந்தைவேல் அவர்களே, இளைஞரணி சரவணன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாணவரணி சொன்னார் ஏடிஜி ராஜேந்திரன் அவர்களே, தேமுதிக சண்முகம் அவர்களே, சரவணன் அவர்களே, மாணவரணி முருகேசன் அவர்களே, கணக்காளி முருகேசன், காளியன் அவர்களே, கோலாத்தப்படி முன்னாள் தலைவர் சுப்பிரமணியம் அவர்களே, என்னோடு
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அப்பா அவர்களை, சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அருமை சோர் ராஜகணபதி அவர்களே, இப்ப ஒன்றிய செயலாளர் சொன்ன மாதிரி அவரே சொல்லிட்டார் பூரா, நான் ஒரு தாட்டி சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம முதல்வர் சேலத்தில் பார்த்தீங்களா, அந்த அவ்வளவு பெரிய மாநாடு போன்ற பொதுக்கூட்டத்தில் தாய்மார்களை பற்றி விவரிக்கிறார்கள். முக்கியமா தன் பெற்ற தாயை போல, கூட பிறந்த சகோதரிகளை போல தாய்மார்கள் காலையில எல்லாத்துக்கும் முன்னாலே எந்திரிப்பாங்க, வாசை கூட்டி கோலம் போடுவாங்க, அப்புறம் காப்பி வைப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், டிஃபன் செய்யணும், அதுக்கப்புறம் வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பணும், அவர் போன வாட்டி துணிச்சு வச்சு மடிச்சு வைக்கணும், இரவு வரைக்கும் வேலை செய்யற அந்த பெண்களுக்கு உரிமை இருக்குது என்பதனால உரிமை தொகையா கலைஞர் உரிமை தொகை அறிமுகப்படுத்தினேன். அது பண்ணதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குது. பொதுச்சில வாக்குகளையும் கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.